வாத்து முட்டு நம்ம கும்புற மாதிரி கும்பிடணும். அம்மா தாயே, அம்மா தாயே, நல்லா சொல்லிட்டான். ஆதிபரா சக்தி, ஆதிபரா சக்தி. கரெக்ட். இன்னைக்குதான் நல்ல புண்ணியமா. ஏய் அம்மாடா இது. அகடமா பேசப்படாத கம்மியாடி பையா. பேசல. பக்தர்களே, யார் யார் உள்ளத்திலே எவ்விதமாக நினைச்சு நீங்க வணங்குறீங்களோ அவாவாளுக்கு அருள் புரிந்திருக்கிற இழந்திருக்க. அப்படியே அவற்றை பரவாயில்ல வரம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இருந்தாலும் தான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் தான் பிள்ளையா அல்லவா? தான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா அல்லவா? ஆம்பளையாச்சு. ஆம்பளையா இருந்தா சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுங்க. ஒரு பெண்ணா பிறந்த கண்டிப்பா. அதனால மரியாதைக்கு ஏற்றவாள் நீ மந்திரி தானே? சபை பார்த்தாயா? எப்படியாப்பட்ட சபை? பெருத்த லட்சுமி அடியார் வந்திருக்கிறேன். யாரம்மா? எங்க பிறந்தவை, எங்க வளர்ந்தவை, கல்யாணம் எடுத்தா கல்யாணம் ஆகலையே, எந்த நாட்டுக்கு அரசு, யாரோட மக, ஏதாவது விளக்கம் தெரியுமா? தெரியாது. விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமாகவா? வா சொல்றவா. எங்கும் புகழ் சிங்காரி இவதான் ரேணுகா. ரேணுகா என்று சொன்னா எங்க நாடு எப்படி மனம்? ஆமா, எங்கள் நாடு நைவச்சாருண்யவனம் மனம். ஆமா, ஆனா நாடு கிடையாது. அந்த வனத்திலே நாங்க பர்ணகத்தாலை ஏற்படுத்தி அதுல வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாங்கள அந்த சிவனையை என்று அந்த சிவனை நோக்கி அறியாத தவம் இருக்கிறவங்க. ஆமா, தவயோகி பொதுவா சொல்லணும்னா தவயோகி. ஆமா, அப்படி சொல்ல முடியாது. யார் தெரியுமா? யாரு? இந்த நைவச்சாந்த வனத்தை ஆண்டு வர முடியாது. யாரு? அவன் பிரிங்கி மகாரிஷி. என் தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது. நேத்திரம். ஆமா, தெரியாது. பிரிங்கி மகாரிஷிக்கு ஒரே ஒரு பிள்ளை. ஆமா, அவர்தான் ரிஷிங்கமுனி. அவர்தான் என் தந்தை. ஆமா, அவருக்கும் என் தாயாருக்கு அப்படியே சத்யாவதினா எங்க அம்மா இருக்கிறாங்களே, அவங்க எங்க பிறந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? கண்ணமாபுரி பட்ட காத்திராஜனுக்கும் மாணிக்கவல்லி அம்மனுக்கும் அற்புத சுகமா ஒரே ஒரு பெண்ணு. ஆமா, எங்க அப்பா போய் பெண்ணு கேட்டு திருமணம் செய்து வந்தாங்களா? வரும்போது எங்க பாட்டி வந்துட்டாங்க. ஆமா, பரவாயில்ல. அவங்க தான் மாணிக்கவல்லி. யாரை வச்சு சின்ன திருமணத்துல திருமணம் செய்து கொடுக்கிறமே. ஆனா முனிவராச்சே தபத்தில சிறந்தவராச்சே ஏதாவது தவறு செய்து விட்டான். நம்ம பெண்ணு தவறு செய்து விட்டா கோபத்துல சாபத்தை கொடுத்து விட்டா நம்ம பெண்ணு கட்டினா ஆகிறது. அப்படி எங்க பாட்டி வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வேலை வச்சு செய்து கொடுத்துருந்தாங்க. அப்படி செய்து கொடுத்திருக்கும் போது அப்ப வந்து இவங்க செய்த பணிவிட வேலை வச்சு ஆமா எங்க பாட்டனாரா இருக்க முடியாது பிரங்க மகாராசிய அவர் ரிஷி இருக்கிறாரு. எங்க தாத்தாவுடைய அனுகரகத்தால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பரவாயில்ல. எங்க அம்மாவுக்கு நான் பெண்ணு பிறந்தேன். ஆமா, யாரு? நீங்க பெண்ணு. தாத்தாவோட அனுகரகத்தால நான் ஒரு பெண்ணு பிறந்தேன். எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு ஆண் ஒண்ணு பிறந்தது. அவதான் யார் தெரியுமா? ஜெபதகரி மகாமுனிவர். அவர் எங்க மாமன் தாய் மாமன். தற்பொழுது தாய் மாமன். ஆனா சொல்றாங்க எங்க மாமனுக்கு நானும் இல்லாத கிடையாது, நகரம் இல்லாத கிடையாது. போய் எங்க பாட்டி நினைச்சா எங்க பாட்டி இருந்து எங்க மாமன் உங்க நாட்டுக்கு போலாம். கண்டிப்பா போலாம். ஏன் தெரியுமா போகல? நம்ம மகளோட அடுத்துட்டோம். வந்துட்டுமே வந்ததாவே இருக்கட்டும். இனி வந்து நம்ம நாட்டுக்கு போய் என்ன பண்ண போறோங்க? அதனால அந்த நாடு எப்படி இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு யாரும் பாத்துக்குவாங்க அப்படின்னு பாட்டி இங்கே இருக்காங்க. இது வரைக்கும் போகல. அதனால அவங்க ஒரு
பறந்த கட்டால தனியா காமத்தி பகுதியில இருக்காங்க. ஆமா அவங்க தனியா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு பறந்த கட்டால நானும் எங்க பையன் அம்மா இருக்கிறோம். ஆமா எங்க அப்பா வந்து இதுவரையும் எங்க அப்பா முகத்தையும் நான் பார்த்தது பார்த்தே கிடையாது. ஏன் தெரியுமா? திருமணம் செய்து வந்து விட்டுட்டு அன்னைக்கு போனவர்தான். ஆமா எங்க தபத்துக்கு போயிருக்கிறார். தபத்துக்கு போயிருக்காரு. போனவரும் இதுவரை வரவில்லை. ஆமா அவன் வராத. இப்ப நான் எப்ப இருக்க தெரியுமா? எப்படி? ஒரு பெண்ணா வந்தவரக்கா. ஆமா 4 வருமா வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டேன். ஆனா இருந்தாலும் இந்த தினத்துல ஏதோ காரணமா அம்மா கொடுத்திருக்காங்க. ஆமா யாரு? அம்மா சத்தியமே தவறாதே சத்தியாவதிக்கு ஒரு பெண்ணாக நான் பிறந்த ரேணுகா என்று பேர் படுத்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எங்க அம்மா இருந்தாக்கா என்ன காரணம் கேட்பா சொல்லிடுறேன். மந்திரி யாருதா? உங்க பெண்ணு ரேணுகா வந்திருக்குமா? அப்படியா? ஆமா சீக்கிரம் வர சொல்லு. ஏன் சொல்லிடுறேன். உட்காருங்க. அம்மா சத்தியாவதி மகளா இருக்கபடியான செல்வமா தீர சிறப்பமா வளர்த்த அந்த ரேணுகா அநேகமா ரேணுகா என் இல்லறத்தினான தீபமே செவித்தபடியால் எங்கென்றும் பரம கடவுளை அருளை பெற்று நீடொழியாக வாழ். அம்மா ஒரே ஒரு வார்த்தை அம்மா சொல்லுமா. அம்மா ஐயா என்ன ஜீவே காரணமா அதனால போற நேரமாகி விட்டாரு. இந்த நேரத்துல வந்து அதிர்ச்சிகரமா நடந்து மகளை அம்மா காரணம் உங்க பாட்டியுடைய பார்க்கணும்னு ஒத்த காலம் நிக்கிறாங்க. பாட்டியும் உங்க மாமனும். ஆமாமா மாமனுமா? ஆமா நீ என்னடா இது
இதுவரை எங்க மாமன் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. பார்த்தே கிடையாது. என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. கிடையாது. எங்க கம்பித்தாலி எங்க படிக்கிறது தெரியுமா? எங்கம்மா? அந்த நாள் இப்பதான் இந்த நாள் தான் பெரிய பெரிய கட்டணம் போட்டு இருக்காங்க. ஆமா. ஒரு கீத்து கொட்டாதான். கீத்து கொட்டா. அதான் பர்ணகஜாலை. பர்ணகஜாலை. அது எங்க தாத்தா கண்ணு தெரியாதவர். ஆமா. நேற்று தெரியாதவர் தான். என்ன? ஆமா. அவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எங்களுக்கு பொதுவா சொல்லணும்னா இப்ப குரு அவர் தான். ஆமா. ஆனா அவர் ஒரு பக்கமா போவாரு ஆம்பளோட, நான் பெண்களோட நான் போவேன். நீங்க போவீங்க. அவர் எப்பவுமே பார்த்தே கிடையாது. அந்த காலத்துல வந்து ஒரு பெண்ணை பிறந்தவன் பூமி பார்த்துதான் நடப்பான. கண்டிப்பா. இப்ப வந்து உன் அக்கா தங்கச்சி மாதிரி இப்படி பார்த்து இப்படி சைடு பார்த்துட்டு போற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் அதை அடக்கம். அதுதான் சொல்லுவாங்க அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு அப்படின்னாக்கா அச்சத்துக்கு பயந்தார்கள். அந்த காலத்துல யாரு என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ பயந்து நாங்க குடும்பம் பண்ணோம். ஆமா. எங்க தாத்தா கிட்ட நாங்க படிக்கும் போது எங்க மாமன் கூட ஒரு வார்த்தை கூட பார்த்தது கிடையாது. இன்னும் காரணம் தெரியல. சரி எங்க பாட்டியை பாத்துக்கலாம். பாட்டி ஆமா ரேணுகா. பாட்டியாரே முந்தன் பாதை தங்களுடைய பலத்துக்கு உங்க பேத்தியா இருக்கப்படியான இந்த ரேணுகா அணை வந்தாங்க. பாட்டின்னு சொல்ல முடியுமா? எங்க பாட்டிக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம். இன்னொரு கல்யாணம் பண்ணல. ஆமா ஆமா. இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் எங்க வீட்டுல வந்து புள்ள பார்த்த மாதிரி எங்க வாங்க போகலாம் கொஞ்சம் கேட்டாங்க. பாட்டி தான் சொல்ற பாட்டி. பாட்டி பேர் மாமா வந்துருக்காரா? நம்ம பாத்துட்டு வந்துடுறோம்.